பிள்ளைகளை இவங்க அக்கினியும் அக்கினி ஜுவாலையா எழும்பி என்ன செய்யறாங்களா பாருங்க. யாக்கோபு வம்சத்தார், இந்த யோசேப்பு வம்சத்தார் ஏதோமியரை துரும்பை போல, வைக்கோலை போல அக்கினினால சுட்டரிக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசுனுடைய கிரியைகளை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் நம்மை மாற்ற பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை உனக்கு விரோதமாக சீட்டு போடலாம், உனக்கு விரோதமாக சிறைப்பிடிக்கும்படியாய் சத்துரு எழும்பி நிற்கலாம், உனக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யப்பட்டு கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமாக பிரியத்தோடு உன்னுடைய வீழ்ச்சியை, உன் தோல்வியை, உன் பிரச்சனைகளை பிரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் எப்போ விழுவான் என்பதாக பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அக்கினியா மாற்றுவேன், நான் உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன். சத்துருக்களை சுட்டரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அபிஷேகம், ஒரு உன்னதமான பரிசுத்தாவுடைய பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். யாருக்கு செய்கிறார்? யாருக்கு செய்கிறார்? தேவனுக்கு பயப்படுகிற வம்சத்தார். யாருக்கு செய்கிறார்? எபிரேயர் 1:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு. ஆமென் சொல்லுவோம். ஆமே. தேவனுடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் அதை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, நம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நிற்கிறவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். அவர் உன்னையும் என்னையும் அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு இடத்துல ஒரு முட்புதர்ல அக்கினி எரியுது. இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு அதிசயமான ஒரு காட்சி வாசிப்போம். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவில் இருந்து உன்னோட அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்சடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்சடி வெந்து போகாதிருக்கிறதுக்கு என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். தேவ பிள்ளைகளே, அக்னியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அக்னி ஜுவாலையின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன் மேல இருக்கிற அக்னி அபிஷேகத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதற்கு வல்லமையுடையவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்துவோம். இந்த அக்கினி ஜுவாலையில் இருக்கிற அடுத்த பிளஸிங் என்ன? அது சத்துருக்களை நிர்மூலமாக்கும். சத்ருவின் கிரியைகளை அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். 2வது, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நம்மை பலப்படுத்தும். 3வது பெரிய காரியம் என்ன தெரியுமா? அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். அவர் நம்மை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி எனக்குள் இருந்து அவர் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்குள் இருந்து சொல்லுங்களேன். என்னிலிருந்து சொல்லுங்க. என்னிலிருந்து அவர் பேசுவார். அல்லேலூயா. கையை மேல சொல்லுங்க. அல்லேலூயா.